ஹாய். வாழைப்பூ வந்து என் குழந்தைக்கு வாரத்துல ஒரு தடவையாவது கொடுத்துருவேன். நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் இனிப்பு சுவையோடய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. துவர்ப்பு சுவையை வந்து நம்மளும் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கும் கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் வாரத்துல ஒரு தடவையாவது கொடுக்கணும்ன்றது. நம்ம எப்படி கொடுக்கணும், எந்த வயதுல இருந்து கொடுக்கணும், அது கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத பாத்துடலாம். அதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நல்லா கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு கொஞ்சம் தாளிச்சுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவி போட்டு இறக்கணும். அதுதான் வந்து ரொம்ப துவர்ப்பு சுவையாவும் இல்லாம கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இது வந்து எந்த வயதுல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் எல்லா பல்லும் முளைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொடுக்கலாம். அப்பதான் அவங்க நல்லா மென்னு சாப்பிடறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இது வந்து கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தோம்னா, வாழைப்பூல இருக்கக்கூடிய ஃபோலேட், அயன், கால்சியம் இது எல்லாமே வந்து குழந்தைங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்குது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபோலேட் காம்பவுண்ட் வந்து குழந்தைங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. குழந்தைங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து சுகர்னால அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதாவது டயபெட்டிஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வாரத்துல ஒரு தடவையாவது இந்த குழந்தைங்களுக்கு வாழைப்பூ கொடுத்தே ஆகணும். யோசிக்கவே வேணா வாழைப்பூ கொடுக்கறதுக்கு. நம்ம குழந்தைங்க வாழைப்பூ கொடுக்கலாமா, இது செரிக்குமா, இல்ல வந்து டைரியாவா ஆயிருமா, இல்ல செரிக்காம நின்றுமாலாம் யோசிக்க வேணாம். ஈஸியா செரிக்கக்கூடியதா இருக்கும். நீங்க நல்லா வேக வச்சு கொடுங்க, அது போதும். நன்றி.